ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மாணிக் விஷன் டிவி. மாணிக் விஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தோட கடைசி, வருஷத்தோட ஃபஸ்ட்டு மாதத்தோட கடைசி நாள் 31/1/2025 கேரளா லாட்ரி கெஸிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிர்மல் லாட்ரியில் NR 417வது குழுக்கள் நண்பர்களே. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிற 3 டிஜிட் நம்பர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்ன பார்க்குறோங்கிறதுக்கு முன்னாடி 30/1/2025 ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்பிலீவபிள் 857 அடிச்சிருக்காங்க. நான் என்ன கெஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன கெஸ் கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டுருக்கீங்களே. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு வாங்க இன்றைக்கி நான் என்ன கெஸ் கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு ஃப்ரம், அதாவது செலெக்ஷன் ஃப்ரம் கமெண்ட்ஸு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 857 அடிச்சிருக்கிறாங்க. நம்ம என்னெல்லாம் கெஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே சொதப்பியிருக்கோம் அப்படிங்கிறதா சொல்லலாம். 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 8க்கு இங்கே இந்த நம்பரில் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து 8ம் 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கனெக்ஷன் நம்பரில் தான் பாஸ் ஆகிருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் பாஸ் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஓட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பருக்கு 567 கொடுத்துருக்கோம். இந்த 8 எடுத்து நம்ம இங்கே வச்சுருந்தாலும் 587 இருந்ததுன்னா பாக்ஸ் நம்பர் 100% பாஸ் ஆகிருக்கும். அதில் 7ம் 5ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சி நம்பர் கேரண்டி கொடுத்துருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 7 நிறைய இடத்துல சி யூஸ் பண்ணியிருக்கோம். 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே அதில் ஒரு சக்ஸஸ் தான். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நம்பரில் இந்த நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் 830 கொடுத்துருந்தோம். 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். அழகாகவே பாஸ் ஆகிருங்க, எந்த ஒரு மாற்றம் இல்லாமல். இங்கே ஆல் போர்ட்லேயும் ஓரளவு சொதப்பிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் கெஸ் படியும் 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் வச்சு கொடுத்துருக்கோம் சி போர்டில். அப்போ சி போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 பொறுத்த வரைக்கும் ஓரளவு வின் ஆயிருக்கு. 2 வந்தால் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், 2 வந்தால் 1 5 இல்லை 7 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தேன். முன்னாடி ரிசல்ட்டில் லாஸ்ட்டில் 82 வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு 5 இல்லாட்டி 7 சி போர்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் ஆகிருக்கு. அப்போ கேரண்டி நம்பர் கொடுத்துட்டவங்க, எந்த ஒரு மாற்றம் இல்லாமங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் நம்பர்ஸ் நான் சொல்லியிருந்தேன் 783 சொல்லியிருந்தேன், 783, அதே மாதிரி 785 இந்த கிராஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பாஸ் ஆகிருக்குங்க. அப்போ இந்த நம்பருக்குள்ளே பாசிங் இருந்திருக்கு. 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த நம்பர் எடுத்து சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 100% வின்னிங் பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கு. இந்த மாதிரி தான் ரிசல்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி கெஸ் கொடுத்துட்ருக்கேன். மறக்க வேண்டாம், இதில் இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் தான் அடிச்சுட்டு இருக்குங்க. இருந்தாலும் வந்து டேரெக்டாக நம்பர் கொடுக்கறதுக்கு விட்டாச்சு. இன்றைக்கி நல்ல ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். வாங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கெஸ்ஸிங் ஃப்ரம் கமெண்ட்ஸில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே கெஸ்ஸிங் ஃப்ரம் கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸ்லேருந்து நம்ம எடுத்த நம்பர் 7ம் அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 நான் கிராஸ் பண்ணியிருந்தேன். 7க்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தோம். 7ம் 8ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பாஸ் ஆகிருங்க நீங்கள் கொடுத்த கெஸ்ஸிங்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8ஓட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. 8 7ஓட காம்பினேஷன் கொடுத்துருந்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8 அழகாக ஏ போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க, எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் உங்களோட கால்குலேஷனில் இருந்துங்க. அதே மாதிரி 8 5ஓட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்குங்க. அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருன்னு எஸ் துரை கொடுத்துருக்கார். கிட்டத்தட்ட நியரஸ்ட்டாக கொடுத்துருக்காருங்க எஸ் துரைங்கிறவர். சூப்பர் தான் ஒன்றாலும். தேங்க்ஸ் நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். நிறைய சப்போர்ட்டிவாக இருக்குங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து சப்போர்ட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியரஸ்ட் கமெண்ட்ஸ் யாராவது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நீங்கள் கிட்டத்தட்ட எல்லாத்தோட கமெண்ட்ஸ் நம்ம எழுதியிருக்கோம். அதில் தியாகராஜன் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 505, 841, 846 கொடுத்துருக்காரு. 8ம் 5ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் ஆகிருங்க. பரமசிவம் வந்து பார்த்தீங்கன்னா 8 5 டேரெக்டாகவே ஆல் போர்டில் வின் அடிச்சு கொடுத்துருக்காரு. தினேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 693, சுல்ஃபி கரலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. குமுதா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 8ம் 5ஓட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. 758 இருந்தால் 100% வின் ஆகியிருந்திருக்கும். ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 7 ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அவரோட காம்பினேஷன் போர்டு 3 நம்பரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 7 தென் 8 கிட்டத்தட்ட 3 நம்பரோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% வின் ஆயிருக்கு ஃபிரோஸ்கான். தேங்க்ஸ் நண்பா. அடுத்து சுதீஷ் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 620 196. அப்துல் ஹக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 974 கொடுத்துருக்காங்க, 7 பாஸ் ஆகிருக்கு. மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 8ஓட காம்பினேஷன் 758 இருந்தால் 100% வின் ஆகிருந்திருக்கும். அசில் அப்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஓட காம்பினேஷன் ஆல் போர்ட் ஏ போர்டில் 8 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. சுஜித் குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 046. இளங்கோவன் செல்லம்மாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
8 சரி 7-0-0-8-0-0-5-0 கொடுத்துருக்காருங்க. இவரோட 3 நம்பரோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7-8-5 சூப்பராக பாஸ் ஆயிருக்குங்க. உண்மையுமே அருமை. நல்ல கமெண்ட் கொடுத்துருக்கீங்க நண்பா, ரொம்ப நன்றி நண்பா. ராம் தாய்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 7-5ஓட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பரில் யூஸ் பண்ணியிருக்கார். ராஜா கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 780 கொடுத்துருக்காங்க. 785 இருந்தாலும் பாக்ஸ் நம்பர் அழகாக வின் ஆயிருந்திருக்கும். ரொம்ப நன்றி நண்பா. கோபு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 806 510 கொடுத்துருக்காங்க. 5ம் 8ம் வந்து பாஸ் ஆயிருக்கு. 8 வந்து டேரெக்டாகவே ஏ போர்டில் கொடுத்துருக்காரு. நல்ல சூப்பர் தான். எஸ் துரை வந்து பார்த்தீங்கன்னா 865 கொடுத்துருக்காரு. ஒன்றாலும் 8ம் 5ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் ஆயிருக்கு. நல்ல சூப்பர் தான். செல்வம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 8-7ஓட காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. 78 சூப்பராக வின் ஆயிருக்கு பாக்ஸ் நம்பர். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7-8ஓட காம்பினேஷன் கூட 2 கொடுத்துருக்காரு. 2 பேரும் 5 வச்சுருந்தாருன்னா பாக்ஸ் நம்பர் அழகாக வின் ஆயிருந்திருக்கும். சந்திரசேகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஓட காம்பினேஷன் 7ஓட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க. ஏழுமலை வந்து பார்த்தீங்கன்னா 5-7 வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. சூப்பர் தான். சத்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 476 7 அழகாக பாஸ் ஆயிருக்கு. பிச்சையா ரவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷன் போர்டில் 8 யூஸ் பண்ணியிருக்காருங்க. 380. மீரா முஹைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7-5ஓட காம்பினேஷன் 0க்கு பதிலாக 8 யூஸ் பண்ணியிருந்தாங்க. செம்ம கமெண்ட், நல்ல அருமையான கெஸ்ஸிங்காக இருந்திருக்குங்க. ரொம்ப நன்றி நண்பா. விஜயகுமார் என் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 காம்பினேஷன் போர்டில் சூப்பராக வின் அடிச்சு கொடுத்துருக்காரு. நிவாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. அதே மாதிரி சந்துரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் போர்டில் கொடுத்துருக்காரு. முருகேசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 சி போர்டில் டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. நல்ல சூப்பர் தான். பாஸ்கர் ராஜு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5-8-8-5ஓட காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காருங்க. பாக்ஸ் நம்பர் சூப்பராக வின் ஆயிருக்கு. அருமை, நல்ல கெஸ் கொடுத்துருக்கீங்க. உன்னால சூப்பருங்க. ஏபி அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. அடுத்து இளவரசன் கிருஷ்ணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்ட்லேயும் 7ஓட காம்பினேஷனும் யூஸ் பண்ணியிருக்காரு. நல்ல சூப்பர் தான். இயேசு வடியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 5 ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்கன்னா 694 கொடுத்துருக்காருங்க. 694 ஆல் போர்டில். கந்தசாமி வந்து பார்த்தீங்கன்னா 7 வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்ட் காம்பினேஷன் நம்பர் யூஸ் பண்ணியிருக்கார். முருகன் வந்து பார்த்தீங்கன்னா 461-0-21 யூஸ் பண்ணியிருக்காங்க. நந்தினி பாபு வந்து பார்த்தீங்கன்னா 0 கொடுத்துருக்காங்க. தல ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷன் போர்டில், அது மட்டும் இல்லாமல் பி போர்டில் டேரெக்டாக கொடுத்துருக்காரு. வின் ஆயிருக்கு. அழகுசங்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் 5 மட்டும் நம்பர் சொல்லியிருந்தாருங்க. 5 அழகாக பாஸ் ஆயிருக்கு. உன்னாலுமே சூப்பர், ரொம்ப நன்றி நண்பா. டைம் ட்ராவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8-5ஓட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காருங்க. உன்னாலுமே அருமை. 2 நம்பர் ஏபி அழகாக பாஸ் ஆயிருங்க. சூப்பராக. தேங்க்ஸ் நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி. நல்ல சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் கொஞ்சம் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணுன்னா, மறக்காமல் உங்களோட சேனலுக்கு லைக் பண்ண போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ண மறக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்களோட ஷேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிட்டு அங்கேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் போடுறதுக்கு மறக்கவே வேண்டாம் நண்பர்களே. கொஞ்சம் நமக்காக கமெண்ட் போடுங்க. அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போட்டு ஒரு ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்கிற சொல்லிட்டு இன்றைக்கி நிர்மல் நாட்டில் என்னென்ன கெஸ்டிங் நம்பர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் ஆராய்ச்சி தான் கெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் என்னென்ன கெஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 5-3, பி போர்டில் 2-7, சி போர்டில் 5-8 வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சி போர்டில் 7 வந்ததுன்னு சொன்னால் 7 வந்தால் 5 இல்லை 8 வரதுக்கு உண்டான வாய்ப்பும், அது மட்டும் இல்லாமல் 2-4 வரதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. இந்த 4 நம்பரில் ஒரு நம்பர் சி போர்டில் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் 10% இருக்குங்க. ஸோ நம்பி யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. மறக்காமல் இந்த நம்பர் என்னோட கால்குலேஷன் வந்த நம்பர் உங்களோட கால்குலேஷனில் இருந்ததுன்னா தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கிறதுலேயும் மறக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க 4க்கும் 2க்கும் அதிகப்படியான ஒரு சான்சஸ் இருக்குது பவர் நம்பரில். ஸோ அது 2 நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பர். முன்னாடி நம்ம இங்கே கொடுத்தா சி போர்டுக்கு வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 4-2 கொடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் நம்பரில் 0, 1, 6, 9 வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போர்டில் நம்ம யூஸ் பண்ணாத நம்பர். இந்த நம்பருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நம்பரில் ஒரு நம்பரை செலக்ட் ஆகி வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம எப்படி காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஏபிசி நம்பர் 3 டிஜிட் மிக்சிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க காம்பினேஷன் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 525, 378, 825, 273, 752, 427, 284, 360, 169, 091 வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்மளுடைய சொன்ன சி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 2, தென் 5,
அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த நம்பருக்குள்ளோட காம்பினேஷன் வரக்கூடான வாய்ப்பும் இந்த 8 வரதுக்குண்டான வாய்ப்பும் இருக்கிறதுனால இந்த 4 நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நம்பரில் நான் கொடுத்துருக்கேன். உங்களோட கணக்கு வழக்கில் இந்த நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணும்போது பாக்ஸ் நம்பரை எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க, மறக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கணக்கு வழக்கில் என்னோட கணக்கு வழக்கில் இல்லாத நம்பர் உங்ககிட்ட என்ன வருதோ அது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. ஏன்னா நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும், மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிறது பவர் நம்பரில் இன்றைக்கி கால்குலேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா 249 561 052 அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நம்பர் நம்ம வந்து கொடுக்கறதுக்கு விட்டாச்சு. டபுள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஓட டபுள்ஸும் அல்ல 5ஓட டபுள்ஸும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் டபுள்ஸ் நம்பர்ஸ் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 2ஓட 5ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சான்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி பவர் நம்பரில் 249 561 052 வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் பாக்ஸாக சூஸ் பண்ணிக்கிங்க, வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்டில் 5 2 6 9 வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன நம்பர் வருமோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம், கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 5 ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் நம்பராக நான் கன்சிடரேஷன் கொடுக்குறேன். ஏன்னா 5 வந்தால் ரிப்பீட்டடாக 5 அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 7 வந்தால் 2 இல்லை 5 பாசிபிலிட்டிஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பும், 7 வந்தால் 9 சில டைமில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கிறனால இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும், மறக்க வேண்டாம். நான் முன்னாடி இந்த நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் நம்பராக மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரிப்பீட்டட் இல்லாத நம்பர் நம்ம கொடுக்குறதே இல்லைங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த நம்பர் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கிறனால இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், மறக்க வேண்டாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 2க்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஒன்னோட நம்பர் நம்ம செலக்ட் பண்ணாமல் இருக்கிறனால இந்த 1ங்கிற ஒரு நம்பருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மாதிரி 561ங்கிற நம்பர் நான் இதை செலக்ட் பண்ண கொடுக்குறேன் பவர் நம்பரில். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் கேஸ் படி 31/1/2025 தேதிப்படி வந்தால் 419 325 201 அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் 0க்கு ஒரு கன்சிடரேஷன் கொடுக்கலாம். ஏன்னா 0 ரொம்ப நாள் அடிக்காமல் வந்துட்டு இருக்கிறனால 0க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி செலக்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 201ங்கிற ஒரு நம்பர் செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 561, அடுத்து 525 752 378 284ங்கிற ஒரு 6 நம்பர் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த 6 நம்பருக்குள்ளே ரிசல்ட் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ எந்த மாதிரி கால்குலேஷன்னா 252 572 524 அடுத்தது 811 அமையறதுக்கு உண்டான வாய்ப்பும் 325 அமையறதுக்கு உண்டான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் 706 எடுத்துக்கலாம், 258 எடுத்துக்கலாம். ஸோ இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதிலிருந்து நான் ஃபைனல் நம்பர் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 258ங்கிற ஒரு நம்பர் ஃபைனல் நம்பராக கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் 255 டபுள்ஸ் நம்பர். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 572, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 152 கொடுக்கலாம். ஸோ இந்த 4 நம்பர் என்னோட இம்பார்ட்டன்ட் நம்பரை நான் கொடுத்துருக்கேன். ஃபைனல் நம்பராக கொடுக்குற நம்பர் இந்த நம்பர் தான். ஸோ இந்த நம்பருக்குள்ளே வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கணக்கு வழக்கில் இந்த நம்பர் வந்தால் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க, மறக்க வேண்டாம். அடுத்ததில் எந்த நம்பர் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கோங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஏபிபிசி ஏசி நம்பர். ஏபிபிசி ஏசி நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி நம்பரில் 52 16 09 36 35 47 01 56 24 87 வரதுக்கூடான வாய்ப்பு இருக்குது. இதில் 5 2ஓட காம்பினேஷனுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. 0 1ஓட காம்பினேஷனுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரை நான் கன்சிடரேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த நம்பர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் பாக்ஸ் நம்பரை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட என்னோட கணக்கு வழக்கில் இல்லாத நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஏபிபிசி ஏசி நம்பர் கொடுத்துருங்க. கண்டிப்பாக நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும், மறக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்நாள் பொன்னாளாக என் இனிய வாழ்த்து சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் விஷன் டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.